அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். 14ஆம் நாள் பரதனுக்கு முடிசூட்ட சான்றோர் முயற்சி செய்தல். பாடல் எண் 1011. 14ஆம் நாள் பட்டம் பரதன் ஏற்கும் சுவை உறவி முதிர் சான்றோர் முயன்றாரி முயன்றன்றி புவி மலர்ந்த மதிமுகமாம் மலர்களையும் மன அகமாய் கமழ் பொருளும் அதிரடியாய் குவித்தாரி ஆங்குறவாய் குவிந்தாரி. இதுவே 1011வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காணும். 14ஆம் நாள் பட்டம் பரதன் ஏற்கும் சுவையுறவி என்ற முதல் வரிக்கான விளக்கம். மன்னர் தயரதர் மரணமடைந்த பின்னர் வந்த 14வது நாளிலே பரதனுக்கு பட்டம் சூட்டக்கூடிய அந்த நிகழ்வையும் சேர்த்து நடத்தி விடுவதற்காக அந்த சான்றோர் பெருமக்கள் யாவரும் முயற்சி செய்தனர். அந்த 14வது நாள் என்பது மன்னன் தயரதன் மரணமடைந்த பின்னர் அந்த மரணத்தினால் ஏற்பட்டிருந்த அந்த துன்ப சூழலிலிருந்து அந்த மக்கள் யாவரும் ஒட்டுமொத்தமாக அந்த துன்பத்திலிருந்து விடுபடுவதற்காக நடத்தக்கூடிய ஒரு சடங்கு. அந்த சடங்கின் போது அந்த சடங்கினை முழுவதுமாக நடத்திவிட்டு அதோடு சேர்த்து பரதனுக்கும் முடிசூட்டக்கூடிய அந்த நிகழ்ச்சியையும் அந்த நிகழ்வையும் நடத்தி விடுவதற்காக முதிர் சான்றோர் முயன்றாரி முயன்று அன்றே புவி மலர்ந்த முதிர்ச்சி மிக்க உள்ளம் கொண்ட சான்றோர் குல மக்கள் முயற்சி செய்தனர். அவ்வாறு முயற்சியின் மூலமாக அவர்கள் செய்த முயற்சியினால் அந்த நாளிலே அன்றைய நாளிலே புவியிலே மலர்ந்திருந்த மதிமுகமாம் மலர்களையும் மன அகமாய் கமழ் பொருளும், மதிமுகம் என்கிற நிலவின் முகம் போலவே மலர்ந்து மனம் வீசிய மலர்களையும், மன அகம் என்கிற உள்ளத்திலே நறுமணமே வீசக்கூடிய அகத்திலே நறுமணம் வீசக்கூடிய நறுமணப் பொருள்களையும் அதிரடியாய் குவித்தாரி ஆங்குறவாய் குவிந்தாரி. அதிரடி வேகத்திலே மிகவும் விரைவுடனே செயல்பட்டு அந்த அரண்மனை வளாகம் எங்கும் அவர்கள் அந்த சான்றோர் குல மக்கள் ஏராளமான எண்ணிக்கையிலே மலர்களையும் நறுமண பொருள்களையும் அங்கே குவித்து வைத்தனர். அதோடு அயோத்தி அரச குடும்பத்தின் உறவினரோடு தாமும் உறவினராய் ஒன்றர கலந்து அங்கே அந்த சான்றோர் குல மக்களும் ஏராளமான எண்ணிக்கையிலே குவிந்தனர். இதுவே 1011வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 1012வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.